போலீஸ் வந்து இந்த மாதிரி கிறிஷ விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து ரோஹிணி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த கிறிஷ பார்த்தீங்க எப்படி தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறது ரோஹிணின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க மகேஸ்வரி. அதுக்கு வந்து இல்லை எனக்கு என்னமோ வந்து இப்போ நம்ம போகிறது சரியில்லைன்னு தோணுது அப்படின்னு நீயும் போகாத அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிறது உன்னோட பையன் கிறிஷ், அவன் போலீஸில் மாட்டினா பரவாயில்லையா? அதெல்லாம் மாட்ட மாட்டான். அதான் வந்து முத்து இருக்கான்ல, முத்து எப்படியும் போய் இந்த பிரச்சனையில் தலையிடுவான். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். என்ன ரோகிணி இப்படி இருக்க? உன் பையனுக்கு ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுறது? பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஆனால் எப்படியும் முத்துக்கிட்டே விட்டுட்டு போக மாட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். முத்துவையும் என் பையனையும் பிரிக்கிறதுக்கு போலீஸ் தான் ஒரே வழி. எப்படியும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா முத்துவால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஒருவேளை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ முத்து இல்லைனாலும் பரவாயில்ல, போலீஸ்கிட்ட வந்து புள்ள மாடிக்கிட்டானா என்ன பண்ணுவேன்? அவங்க சீர்திருத்த பள்ளியில் ஏதாவது போட்டாங்கன்னா அது அளவுக்குலாம் போகாது. நான் போய் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு முத்துக்கிட்டேருந்து வந்து என் பையன் பிரியர் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மகேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கூட்டிகிட்டு வரும்போது இந்த மாதிரி போலீஸ் வந்து கிருஷ விசாரிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு முத்துவுக்கு தெரிய வந்து முத்து வந்து நீ உடனே கிளம்பு குழந்தைய கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு மீனா கிட்டே. மீனாவும் கிளம்புறாங்க கிருஷ கூட்டிகிட்டு. இங்கே போலீஸ்கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்க ஏற்கனவே பயந்து போயிருக்கான். இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். அந்தளவு அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த டைமில் போய்ட்டு போலீஸ்லாம் நீங்கள் கூட்டின்னு போனீங்கன்னா அவன் ரொம்ப பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை பாழாயிடும் சார். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து இதுக்கு ஒத்துக்குங்க சார். தயவுசெய்து அவனுக்கு எது கூட்டின்னு போகாதீங்க சார். ஏங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? மேலிடத்துலேருந்து பயங்கர ப்ரெஷருங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த பையன் அடிச்சிருக்கால ஒரு பையன், அவங்களோட அப்பா வந்து பெரிய ஆளுங்க. என் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அந்த பையனை கூப்பிட்டு வந்து விடுப்பா, நான் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க ஆகணும் அப்படின்னு. சார் ப்ளீஸ் சார், சொன்னால் கேளுங்க சார். உங்களுக்கு தெரியாது சார், சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போகிற ஒரு விஷயம் ரொம்ப கொடுமையானது சார். நான் யார்கிட்டையுமே வந்து கெஞ்சி கேட்டதே இல்லை சார். உங்ககிட்ட முதல் முறையாக கெஞ்சி கேட்குறேன் சார். தயவு செய்து இந்த கிருஷியை விட்டுருங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இங்கே பாருப்பா, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் நிலைமை அப்படி இருக்குது. சின்ன பையனை விசாரிக்கணும் எங்களுக்கும் ஆசை இல்லைப்பா, வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? அவங்க அப்பா சீர்திருத்த பள்ளியில் அந்த பையனை போடணும்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு. சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. கெஞ்சி கேட்குறாரு. சரிப்பா, ஒன்று வேணால் பண்ணலாம், நீ அவங்கள போய் சமாதானப்படுத்திடு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அவங்க அப்பா எந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்றாரு. சரிங்க சார். சார் அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுங்க சார், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். சரிப்பா, நோட் பண்ணிக்கோ. இங்கே பாருப்பா, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னால் தான் ஓகே, இல்லைன்னா வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு. சரிங்க சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், எப்படியாவது அவங்ககிட்ட சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. இங்கே வந்து மீனா வந்து கால் பண்ணுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஏங்க நான் கிருஷ எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வராங்க அப்படின்னு. வேணாம் மீனா, இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வராங்க. மீனாவும் வந்து முத்து வந்து அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படியே அழறாரு முத்து கட்டிக்கிட்டு. மீனா என்ன ஆச்சுங்க, ஏங்க இப்படி குழந்தை மேலே அழறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிருஷ்ண வந்து எப்படியும் சேர்த்து தப்பில் போட மாட்டாங்களே மீனா. ஏங்க அதெல்லாம் போட மாட்டாங்க, நம்ம பேச தானே போகிறோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மீனா. அந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது மீனா. என்ன மாதிரி அவனும் ஆகிடக்கூடாது மீனா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் சேர்த்து தப்பில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்து மீனா, சரி மீனா, இதெல்லாம் அப்புறம் பற்றி பேசிக்கலாம், நம்ம வந்து போகலாம் முதல்ல, எங்க சொல்லுங்கங்க அப்படின்னு. மீனா இப்போ இருக்க நிலைமையில நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் மீனா அப்படின்னு. மீனாக்கு அதிர்ச்சி அடையுது. அப்போது இவர் சீர்திருத்தப்பள்ளியில் இருந்திருக்காரா? என்ன நடந்திருக்கும் இவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. என்கிட்ட இவர் இதெல்லாம் சொல்லவே சொல்லையே. அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா என் புருஷன்? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பியிருக்காங்க. மீனா என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த பர்சனை பார்க்கறதுக்காக 2 பேருமே வந்து வண்டியில் கிளம்பிட்டு இருக்காங்க.